ஒரு ஒரு படம் ஒன்று பண்ணோம். அப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு இடத்துல நான் முயற்சி பண்ணும்போது, "உன்னை நீயே இயக்கிக்க முடியல, நீ எப்படி இயக்குனராக முடியும்னு?" ஒருத்தவங்க வந்து என்னை கொஸ்டின் பண்ணாங்க. அந்த இடத்துல உறுதியாக முடிவு பண்ணிட்டேன், நான் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு. என்னை பார்த்தா என்னை நம்பி பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசித்தேன். சரி, அப்போ நம்ம முதல்ல நம்மளால் என்ன பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர் எடுத்துகிட்டு நான் மட்டும் திண்டுக்கல்லேருந்து கிளம்பி போயிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோடய ஓன் ரிஸ்கில் ஒரு 4 days எனக்கு தெலுங்கு தெரியாது. தெலுங்கு மூவி எடுத்தேன். எனக்கு வந்து சினிமாவுக்கு லாங்குவேஜ் கிடையாதுன்ற ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நான் அந்த மூவி பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் எனக்கும் வந்துச்சு, என்னை நம்பி பணம் போட்டவங்களுக்கும் வந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, என்னோடய வீல் சேர் வந்து ஒரு டேரக்டர் சேர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ எனக்கு அந்த வீல் சேர் வந்து ஆக்வர்டாக எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி அறிமுகம் கொடுங்களேன். என் பேர் ஹரினேஷ் பரமசிவம். நான் நேட்டிவ் திண்டுக்கல் தான். இயக்குனர் ஆகிறதுக்கு சாதாரணமாகவே நிறைய போராட்டங்கள் இருக்கும். உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகளும் இருக்குது. உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இயக்குனர் வந்து பிரெயினி ஜாப் தான் நான் நினைக்கிறேன். பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான் நினைக்கிறேன் பொதுவாகவே. அதனால தான் எந்த 24 கிராஃப்ட் இருக்குது அந்த ஃபீல்டில். பட்டு டேரக்டருக்கு மட்டும் தான் சேர் கொடுக்குறாங்க. சேர் கொடுத்தாலே உட்காந்து பார்க்குற வேலைன்னு தானே அர்த்தம். ஸோ அட்மினாக இருக்கிறதுக்கு பிரெயின் இருந்தால் போதும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபிசிக்கலாக இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு பிரச்சனையாக தெரியல. அருமை சார். நீங்கள் கதை மட்டும் எழுதுவீங்களா, இல்லை திரைக்கதை, வசனம் இப்படி வேறு எதுவும் எழுதுவீங்களா? எல்லாமே எழுதுவேன். நான் பேசிக்காக நான் வந்து கவிதை தான் ஆரம்பித்தேன். கவிதை, புதுக்கவிதை அப்படின்னு அந்த லைனில் தான் போக ஆரம்பித்தேன். ரொம்ப ஃபேமஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தொடர் கவிதைன்னு சொல்லுவாங்க. அது அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு ஜானர். வைரமுத்து மாதிரி ஒரு சில பேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கற்புல கவிதைன்னு ஒரு வித்தியாசமான கவிதை ஜானர் இருக்குது. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மாதிரி கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன். அப்படி கவிதையிலேருந்து லிரிக்ஸ் எழுத ஆரம்பித்த உடனே பாட்டு எழுதணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. பாட்டு எழுத ஆரம்பித்தாலே சினிமா ஆசை வந்துடும். அப்புறம் சினிமா அந்த முயற்சி எடுக்கிறப்ப கதை எழுத ஆரம்பித்தேன். நாவல் எழுதுவேன். நான் பேசிக்காகவே நாவல் எழுதுகிற எனக்கு பழக்கம். நாவலேருந்து ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனா ஆப்வியஸாக டயலாகும் வந்துடும். லிரிக்ஸும் எழுதுவேன். ஸோ கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், இயக்கம் எல்லாமே. வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு நல்ல எழுத்து திறமை இருக்குது. அதை மட்டும் பண்ணால் கூட வருமானம் வந்துடும். அப்புறமா எதுக்கு இயக்குனராக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னன்னு தெரில. அது உள்ளே வர்றப்போ நான் வந்து எழுத்தாளராக மட்டும்தான் வரணும்னு தான் நினச்சி வந்தேன். வரும்போது தான் சொன்னேன், ஒரு பாடலாசிரியர் தான் என்னோடய எய்ம். பிகினிங்கில் வந்து ஒரு பாடலாசிரியர் மட்டும் இருக்கணும்னு தான் நினச்சி வந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே சினிமாவை நான் டச் பண்ணும்போது எதுக்காக வந்தேன் அப்படின்னா, சினிமாவை தொட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடலாம், அதை வச்சு நல்லா நம்ம புக்கெலாம் நல்லா சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு ஆசையோடு தான் உள்ளே வந்தேன். பட் சினிமாவை நான் ஜஸ்ட்டு ஒரு பார்வையாக பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கு பிறகு ஒரு மாதிரி லவ் மாதிரி ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் அந்த சினிமா மேலே ஏற்பட்ட ஈடுபாடு வந்து அதிகமாகிடுச்சு. ஸ்கிரிப்ட் ரைட்டரை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் தான் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்னு மட்டும்தான் என்னை நான் இது பண்ணவே ஆரம்பித்தேன். நான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் என்னோட FB ப்ரொஃபைல்ஸ்லாம் கூட அப்படி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து எனக்கு இது பண்ணால் என்னென்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதை நான் பண்ண முடிஞ்சதுன்றதுக்கு வந்து ஒருத்தவங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக போயிருக்கப்ப ஒரு படம் ஒன்று பண்ணோம். அதில் அசிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நானே டைரக்ஷனுக்கான நாலேஜ் எனக்கு இருக்கிறத உணர்ந்தேன். ஸோ நம்ம பண்ணால் என்னன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு இடத்துல நான் முயற்சி பண்ணும்போது, "உன்னை நீயே இயக்கிக்க முடியல, நீ எப்படி இயக்குனராக முடியும்னு?" ஒருத்தவங்க வந்து என்னை கொஸ்டின் பண்ணாங்க. அந்த இடத்துல உறுதியாக முடிவு பண்ணிட்டேன், நான் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு. உங்களால் இயக்க முடியும்னு உங்களை நம்பி பணம் போட வர்றவங்க நம்பணுமே. அதுக்கு எதுவும் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த கேள்வி எனக்குள்ளேயும் வந்துச்சு. இப்போ நான் டேரக்டர் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டா பத்தாது இல்லையா? ஏன்னா டேரக்டர்ன்றது கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவன் தான் எல்லாமே பண்ணி ஆகணும். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு தான். இப்போ ஒருத்தர் டைரக்ஷன் சான்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல யார்கிட்ட போய் நிற்கணும்னா அவர் தான் அல்டிமேட். பட் அவருக்கு மேலே ஒரு அல்டிமேட் இருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் தான். அவங்கள நம்பி அவங்க பணம் கொடுத்தா ஆகணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசித்தேன், என்னை பார்த்தா என்னை நம்பி பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசித்தேன். சரி, அப்போ நம்ம முதல்ல நம்மளால் என்ன பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் இதுக்கு முன்னாடி அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கப்போ ஃபஸ்ட்டு செல்ஃபோன் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாரையும் போல் செல்ஃபோன் வச்சு ஒரு பிகினிங் பண்ணேன். ஏன் சார் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் வார்த்தை தேவைன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணாங்க. அதில் நான் வந்து வெறும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். டயலாகு, ஸ்கிரிப்டு, லிரிக்ஸு எல்லாமே பண்ணேன். அவர் டைரக்ட் பண்ணாப்புல என் தம்பி. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அவர்கிட்ட கொஞ்சம் நான் கற்றுக்கிட்ட பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் அவன் ஏகலவன் மாதிரின்னு வச்சுங்களேன், பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் காட்சி பிள்ளைங்கன்னு ஒன்று பண்ணேன். அதில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் நானுன்ற புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எது செய்ய முடியுன்ற புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் தெலுங்கில் ஒருத்தர் கான்டாக்டில் இருந்தார் எனக்கு. அவருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப அவரை நான் ஆக்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் கேட்டிருந்தேன்.
அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் என்னை வந்து டேரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணார். அப்போ ஒரு வெப் மூவி மாதிரி ஒன்று எடுத்தோம். ஒரு 1 ஹவர் மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு என்னை கூப்பிட்டு யோசிக்காமல் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. நீங்கள் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இது பண்ணிட்டாரு. வீல் சேர் எடுத்துகிட்டு நான் மட்டும் திண்டுக்கல்லேருந்து கிளம்பி போயிட்டேன். சாரி, அப்போ நான் சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோட ஓன் ரிஸ்கில் ஒரு 4 days எனக்கு தெலுங்கு தெரியாது, தெலுங்கு மூவி எடுத்தேன். எனக்கு வந்து சினிமாக்கு லாங்குவேஜ் கிடையாதுன்ற ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் நான் அந்த மூவி பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் எனக்கும் வந்துச்சு, என்னை நம்பி பணம் போட்டவங்களுக்கும் வந்துச்சு. அப்போவே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க தான். அப்போ என்னை பற்றி மீடியாவில் எல்லாத்துலேயுமே என்னை பற்றி எல்லா நியூஸ் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, பரவாயில்ல அந்த பையன் இப்படி இருந்தாலும் அவனால் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, என்னோடய வீல் சேர் வந்து ஒரு டேரக்டர் சேர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ எனக்கு அந்த வீல் சேர் வந்து ஆக்வர்டாக எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. அந்த ஃபீல் என்னை நம்பி முதல் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். தன்னம்பிக்கை நிறைந்த பதில்களை கொடுக்குறீங்க சார். வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனே பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கதை இருக்கா? இருக்குங்க. எல்லா சேனல்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். பவுண்டடாக இருக்கிறது ஒரு 4 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸ்பாட்டில் பவுண்ட் பண்ண சொன்னால் கூட பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஆள் தான். ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு வித்தின் ஒரு 7 days தான் ஆகும். எனக்கு ஐடியாவுக்கு மட்டும் தான் டைம் எடுத்துப்பேன். ஃபுல் ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 7 days இருந்தால் ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டே கையில் கொடுக்க முடியும் என்னால். ஃபேமிலி சப்போர்ட் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? இன்கம்க்கு என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வர முடியாதுன்றது நல்லாவே எனக்கு தெரியும். அப்பா அம்மா இறந்துட்டாங்க. பட் அம்மா அப்பா இருந்த வரைக்குமே கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், நீ என்னமோ உனக்கு என்ன வருதோ அதை பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அப்படி தான். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. குழந்தைங்க கூட அவங்க சின்ன பசங்க தான், 10 வயசு 9 வயசு தான் ஆகுது. ஆனால் அவங்க கூட எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து டேரக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் ஆசைப்பட்றாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க சப்போர்ட் இருக்குது. இன்கம் கண்டிப்பாக இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொஞ்சம் சிரமம் தான். வெளியே ஜாப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, டேலண்ட் இருந்தால் கூட எடுத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பெருசாக பேக்ரவுண்டும் கிடையாது. அதை தாண்டி இது வரைக்கும் நான் சர்வே பண்ணுறேன்னா ஒன்லி என் டேலண்ட்டை நம்பி மட்டும்தான் சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் சினிமாவில் ஜெயிச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இன்டர்வியூவை சினிமா பர்சன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் யாராவது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்க கிட்ட என்ன கேட்க நினைக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தான், இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது என்னோடய கான்ஃபிடன்ஸ் என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக அப்படி நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு என்னோடய டேலண்ட்டை பாருங்கள். நீங்கள் என்ன ஜேர்னலில் கேட்குறீங்களோ அந்த ஜேர்னலை நான் ஸ்கிரிப்ட் பண்ணி காட்டுறேன். அந்த ஸ்கிரிப்டை பாருங்கள். என் கதை நன்றாக இருந்தால் மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் என்னை பார்த்தோ இல்லை என் பேச்சை பார்த்தோ இல்லை என்னுடைய உடம்பு சூழ்நிலைகளை பார்த்தோ எனக்கு வாய்ப்பு தர வேணாம். ஏன்னா நான் இறந்து எதுவும் கேட்கல. நான் கேட்குறது என்னென்னா, என் திறமை உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டதாக இருந்தால் எனக்கு நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். உங்களோட எதிர்கால கனவு என்ன? அது ஒரு பெரிய லெவலில் இருக்குங்க. எனக்கு வந்து எழுத்தாளரில் தான் ரொம்ப, எனக்கு எழுத்தோட ஆளுமையில் ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி எனக்கு வந்து இலக்கியம் வந்து வேறு மாதிரியாக போயிடுச்சு. இருந்தாலும் கூட அந்த இலக்கியத்தை வந்து கொஞ்சம் புதுப்பிச்சுட்டும் வந்துட்டுருக்காங்க ஒரு சிலர். புத்தகம் படிக்கிறதுன்ற ஒரு சைடு வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நான் சினிமாவில் வந்து என்னுடைய படைப்புக்கு ஒரு 10 படம் எடுத்தால் கூட அந்த 10 படமும் வித்தியாசமான படமாகவும், இது ஹரிகணேஷ் பரமசிவம் பண்ண படம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஹிஸ்ட்ரியாக இருக்கணும். ஆஸ் யூஷுவல் தான். என்னோடய ரைட்டிங் ஸ்கில் வந்து நாளைக்கு என்னோடய தலைமுறை மொத்தத்துக்கும் அது பேசுகிற மாதிரி இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. சினிமானா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? சினிமாவை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வேறு எதுவுமே பிடிக்காதுன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது எப்படி இவ்வளோ தூரம் அதை விரும்பினேன்னு எனக்கு தெரியல. சினிமாவை நான் ரொம்பவுமே நேசிக்கிறேன்றது தான் நிஜம். அதை எனக்கு அளவிட்டு சொல்ல தெரியல. எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் விட ஒரு படி அதிகமாக அது பிடிக்கும். சூப்பர் சார். உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு நிச்சயமாக நீங்கள் பெரிய இயக்குனராக இந்த சினிமா உலகத்தில் வலம் வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இந்த தன்னம்பிக்கை நிறைந்த இயக்குனருக்கு வாய்ப்பு தர விரும்புகிற தயாரிப்பாளர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இவரோட இந்த எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.